இது பெரிய முள்ள இல்லையா? பெரிய முள்ள ஒரு மாப்பிள்ள, பெரிய முள்ள மாப்பிள்ள பலவ துறப்பொன் பொன் கொடுப்பாங்களா? பலவ துறக்கு கொடுப்பாங்க. பலவத்துற பொன் பெரிய முள்ள மாப்பிள்ள. மாப்பிள்ள பொண்ண ஒரே ஒருக்கத்தான் பார்த்தாங்க. ஒரே ஒருக்க போயிட்டாரு, மின்னல் வேகத்துல பார்த்துட்டு வந்துட்டார். அவருக்கு வெக்கம் போனாரு, பார்த்தாரு, நல்ல மட்டும் வந்துட்டாரு. யாரு? மாப்பிள்ள. பள்ளியில நிக்காக நடந்துச்சு. இங்க வந்து நிக்காக நடந்துச்சு. ஹனீஃப் ஹஜ்ரத் ஹுத்பா செஞ்சாரு, இன்னொரு ஹஜ்ரத் பயான் பண்ணினாரு. மாஷா அல்லாஹ் எல்லாம் நடந்து முடிஞ்சு ரெஜிஸ்டர் வந்து பதிவு செஞ்சாரு. மஹரும் 50 லட்சம் கொடுத்தாங்க. 50 லட்சம் மஹர் வந்து டிசைட் பண்றாங்க. எல்லாம் சரி, எல்லாம் முடிஞ்சு வந்தாக்களுக்கு டீ பாட்டி முசாபா செஞ்சு முவானக்கா செஞ்சு பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்கல்லாஹு அலைக்க எல்லாமே செல்லி மாஷா அல்லாஹ்னு போயிட்டு மாப்பிள்ள ரோட்டை கிராஸ் பண்ணக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ள மௌத்தாயிட்டார். சும்மா சூங்கல ஏழுந்தானே நடக்க ஏழுந்தானே. அப்படி நடந்தது நிக்காக. ரெஜிஸ்டர் இன்னும் பதிவு செய்ய போகல, அவட கையில தான் டாக்குமெண்ட் இருக்குது, இன்னும் கச்சேரிக்கு போகல. மாப்பிள்ள அகில மௌத்தாயிட்டார். என்ன மௌத்தாயிட்டாரு? ஆக்சிடென்ட்ல மௌத்து. இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது மதுஹப் அல்ல, இத ஷாஃபி மதுஹப் இப்படி ஹனஃபி மதுஹப் இப்படி நான் சொல்ல வரல. நான் நேர குர்ஆனத்தை சொல்ல வரேன் உங்களுக்கு. குர்ஆன் இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். என்ன சட்டம்? முதலாவது சட்டம் தெரியுமா? அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும். வாழாம இத்தா. இதுதான் கணவன் மனைவி என்ற உறவு. நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டுட்டேன் அவர் சொல்லிட்டாரு. அந்த உறவு ஒரு நாள் டிஸ்கனெக்ட் ஆகாது. அந்த உறவை கட் பண்ணேலா. ஏண்டா மாப்பிள்ள மௌத்து. ஆனா மாப்பிள்ளையோட வாப்பா இந்த பொண்ணுக்கு கியாமத் வரைக்கும் மஹரம். பொண்ட உம்மா இந்த மாப்பிள்ளைக்கு கியாமத் வரைக்கும் மஹரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது இத்தா கடமை யாருக்கு? இரண்டாவது நிர்ணயிக்கப்பட்ட எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட மஹரு 100க்கு 100 யாண்ட மஹரு. யாண்ட மாப்பிள்ளை வாப்படையா? மாப்பிள்ளை வாப்பட மஹர் அல்ல, யாண்ட மஹர். அது அந்த பெண்ணுக்கு மஹரா பேய்க்குது. அது நீங்க 10 கோடி எழுதினாலும் சரி, 5 கோடி எழுதினாலும் சரி, 50 லட்சம் எழுதினாலும் சரி, எழுதப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சொல்லப்பட்ட நிச்சயப்படுத்தப்பட்ட மஹர் 100% யாரு போகணும்? அந்த பெண்ணு போகணும். அதுக்கு மேல மாப்பிள்ளையிட முழு சொத்து. உங்களோட ஊர்ல மிச்ச மாப்பிள்ளை மாதிரி பிரான்ஸ் மாப்பிள்ளையிற, ஜெர்மன் மாப்பிள்ளையிற, கனடா மாப்பிள்ளையிற, உங்களோட ஊர்ல அந்த மாப்பிள்ளை மாதிரி நீர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை நல்ல சொத்து இருக்குது, அவருக்கு மாஷா அல்லாஹ் சொத்து கூட இருக்குது. அவருடைய முழு சொத்தையும் கணக்கு பார்த்து, சேப்பில் இருந்த பேனா, கையில கட்டிருந்த வாட்ச், இதெல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஒற்று மொத்தமாக வார அமௌண்ட்ல 25% அவருக்கு சொந்தம். எத்தனை வீதம்? 2.5 வீதம் அல்ல. எத்தனை வீதம் சொல்லுங்க. மாப்பிள்ளையோட மொத்த சொத்து வந்துட்டு 10 கோடி என்று சொன்னா 2.5 கோடி யாண்ட சொத்து? யாண்ட? வாழாத மனைவி, காணாத மனைவி, முடிபிடிக்காத மனைவி, வலிமா கொடுக்காத மனைவி, கல்யாணம் முடிச்சண்டே இந்தா அனுபவித்த மனைவி. எத்தனை வீதம்? இப்ப நான் கேட்கிறேன், பலவத்துறையில கொடுப்பாங்களான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், கொடுப்பாங்களா? ஏன் மௌனம்? இந்த மௌனம் சம்மதத்துக்கு அடையாளமா? நான் கேட்கிறேன், கொடுப்பாங்களா? கொடுக்க நான் சொல்றேன், கொடுக்க மாட்டோம் என்று நினைச்சாலே ரித்தத்தாகிடுவீங்க. என்ன குர்ஆன்ல சொல்லப்பட்டது. நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்க இல்லட்டையும் சரி, கொடுக்க இல்லண்டா அந்த சொத்து உங்களுக்கு ஒரு நாளுமே ஹலால் இல்லை, பரம்பரைக்கு ஹராம். பரம்பரைக்கு ஹராம். இந்த பாவத்தை செஞ்சு கொண்டு நாங்க இனி சொர்க்கம் 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 உண்டா
அல்லாஹ் நபி கேட்டாங்க, மல்பஸுஹு ஹராம் மஷ்ரபுஹு ஹராம் உதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. தின்றதும் ஹராத்த, குடிக்கிறதும் ஹராத்த, ஹராத்திலே பிறண்டு கொண்டிருக்காரு, எப்படி இப்ப நீ கேட்கறத நான் தாரேன் யார் சொல்றது? முதலாவது புண்ண சுத்தம் செய்யுங்க, புண்ண சுத்தம் செய்யுங்க. இந்த புண்ணுக்கு என்ன செய்யுங்க? மருந்து கட்டுங்க. இந்த புண்ணுக்கு மருந்து கட்டது புண்ண துப்புரவாக்குங்க. அடிச்சு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்ப போங்க, நாளை காலைல போங்க. வாப்பட சொத்தை பிரிக்கிறதுல நானா சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, தம்பி சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, என்னடா செஞ்சு கொள்வோம், இப்படித்தான் நடந்திருக்குது, இப்படித்தான் கொடுக்கணும், இது குடும்பத்தில்ல வந்தில்ல தெரியா காலத்துல நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் லேசான ஒரு வழி சொல்லித்தார கேட்டோம். லேசான வழி என்னதுமா? லேசான வழி, யாருக்கு சொத்து கூட வந்திருக்குதோ அவங்க கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக நாங்க கொடுத்துருக்கோம். சொத்து யாருக்கு குறைய வந்திருக்குதோ அவங்க முயற்சி செய்ய ஹலால் சொல்லிடுறதுக்கு. அவங்க சொல்லுங்க, தெரியாத காலத்துல கூட எடுத்துட்டீங்க, மறுவ அதை பிரிச்சு போயிட்டு மறு உடைச்ச போனா வாப்ப கபர்ல மறுவ கொண்டு வரைக்கும், வாப்ப அங்க தூங்குற மாதிரி தூங்கட்டும், வாப்பட கபர் நல்லா இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். உனக்கு தானே கூட கிடைச்சிருக்குது, உனக்கு நீ தான் எனக்கு வேற நீ வச்சுக்கோ வாப்பா, சந்தோஷம், உனக்கு ஹலால். கூட எடுத்தவர் சொல்லுங்க, பாப்பா ஏண்ட குடும்பத்துக்கு, ஏண்ட பிள்ளைகளுக்கு, ஏண்ட பேர பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நரக நெருப்பொண்டு வச்சுட்டு போக கூடாது, இதை பிரிச்சு கொடுத்துறோம். கூட எடுத்தவங்க பிரிச்சு கொடுக்க பாருங்க. ஏண்டா அனந்தர சொத்துன்றது ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல பெரிய ஒரு பகுதி. அதனால தான் அந்த மஸ்அலாவை, அந்த சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சொல்றதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்க இல்ல, அல்லாஹ்வே சொல்லிட்டான். அல்லாஹ்வே சொல்ல. மேல உள்ள தாய்மாரை சொல்ற, தாய்மாருக்கு ஒரு விஷயம் சொல்லித்தார். தாய்மாருக்கு ஒரு விஷயம் சொல்ற கேட்டு, உங்களுக்கு இந்த அறிவு தேவை. முந்தின காலத்துல சலபு சாலிஹீனுடைய காலத்துல, அந்த காலத்து பெண்களிடத்தில் இருந்த மார்க்க அறிவு என்ன சொல்லுவாங்க? ஒரு பெண்மணி எங்கட பாசையில சொல்றா, அரிசி கழுவி கொண்டு நிற்கிறான், மா பிணைஞ்சு கொண்டு நிற்கிறான். மா பிணைகிறான். எதுக்கு மா பிணைகிறான்? ரொட்டி சுடுறது, மா பிணைகிற ரொட்டி சுடுறதுக்கு. மா பிணைஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சொன்னாரு, உங்களோட மாப்பிள்ள மௌத்துன்னு சொல்லி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு மாலைந்து கையெடுத்தான். சொன்னா ஃபஸாரத் லஹ ஷுரகா, இது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது. எது? இந்த மா, இதுல என் மாமிக்கு பங்கு இருக்குது, என் மாமனுக்கும் பங்கு இருக்குது, என் பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது. இது எந்த சொத்து மட்டுமல்ல, கையை எடுத்துட்டால் அவ சொன்ன வார்த்தை ஃபஸாரத்துலஹ ஷுரகா. அல்லாமா இப்னு ஜௌஸி எழுதிக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த காலத்து பெண்களை பத்தி மிக அன்பா சொல்ற கேட்டுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி தான், நான் மார்க்கத்தை படிங்கோ, தீன படிங்கோ. எல்லாம் தெரியும், மார்க்கம் தெரியாது, எல்லாம் தெரியும், தீன் தெரியாது. என் கணவன் மௌத்தானா என் கணவன் சொத்தை எப்படி பங்கு வைக்கும், என் கணவன் சொத்தை எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், இது பெண்களுக்கு தெரியணும், உம்மக்கு தெரியணும். உம்மக்க எங்கட பெண்களை பொறுத்த வரையில ஒரு ரீசன் நான் சொல்றேன், இங்க இருக்கிற மாப்பமாருக்கு சொல்றேன், இங்க இருக்கிற யூத்துக்கு சொல்றேன், எங்கட பெண்களுக்கு மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சு கொடுப்போம். ஒன்றுமே தெரியும். ஒரு பெண்மணி சொல்றா, இமாம் இப்னு ஜௌஸி சொல்றாங்க,